வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சில்லி ப்ரான் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நான் இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரானை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடு ஆனதன் பிறகு 250 கிராம் அளவு இறால் சேர்த்துப்போம். கூடவே அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து 4 to 5 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரான் குக் ஆகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பவுல் வச்சுருக்கேன். இதில் 150 ml டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் இல்லைன்னா பெரி பெரி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய பூண்டு, 100 ml அளவு தண்ணி சேர்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாஸ் ரெடி ஆகிடுச்சு அண்ட் அதுக்குள்ளே நம்ம ப்ரானும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் மாற்றிடலாம். இதே பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாஸை சேர்த்துக்கோங்க. ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இந்த சாஸ் நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம சாஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதன் பிறகு நம்ம குக் பண்ணி வச்சுருந்த இறாலை சேர்த்து ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டு அடுத்து 2 to 3 நிமிடம் இதை நல்லா கொதிக்க விடலாம். நம்ம சில்லி ப்ரான் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் அது மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனை வச்சு கார்னிஷும் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான சில்லி ப்ரான் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.